ஆசிரியர் பணியை அறப்பணி அதை நீ அர்ப்பணி. இந்த மேற்கோளுக்கு இணங்க நம்ம பிஜி படித்து முடிச்சதுக்கு அப்புறமா பிஎட் படிக்கும் போதே நம்முடைய கனவு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் +1 +2க்கு ஒரு கவர்மெண்ட் டீச்சராக போகணும் அப்படின்னு ட்ரீமோட தான் பிஎட் படித்து முடிச்சிருப்போம். யார் அந்த எக்ஸாமுக்கு தேவையான சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அண்ட் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டெஸ்ட் பேஜ், இந்த 5ஐயுமே யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக மத்திய மாநில அரசுக்கு வந்து வேலைக்கு அமர்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது டெஸ்ட் பேஜ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பிஜிடெரிப் எக்ஸாமை நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் எல்லாமே காண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நியூ சிலபஸில் ஒரு யூனிட்டில் என்னென்ன டாபிக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டெஸ்ட் பேஜ் எல்லாமே காண்டக்ட் பண்ண போகிறோம். ஆசிரியர் பணியை அறப்பணி அதை நீ அர்ப்பணி. இந்த மேற்கோளுக்கு இணங்க நம்ம பிஜி படித்து முடிச்சதுக்கு அப்புறமா பிஎட் படிக்கும் போதே நம்முடைய கனவு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் +1 +2க்கு ஒரு கவர்மெண்ட் டீச்சராக போகணும் அப்படின்னு ட்ரீமோட தான் பிஎட் படித்து முடிச்சிருப்போம். ஆனால் பிஎட் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா ஃபேமிலி சிச்சுவேஷன் அண்ட் அட்மாஸ்பியர் இதன் காரணமாக வந்து வேலைக்கு போகலாம், போகாமல் இருக்கலாம், ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் இதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய எக்ஸாம் 2025 2025ஆம் வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் பிஜிடெரிபிக்கான அறிவிப்பை வந்து டிஆர்பி போர்டு வந்து வெளியிடுதாங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தகுதியுடையவர் அப்படின்னா எக்ஸாம் படித்தா மட்டும் பத்தாது, அதுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எவ்வளவோ போட்டித் தேர்வு வந்து அவைலபிளாக இருக்குது. பட் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணுற எல்லாருமே பாஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அப்போ யார் பாஸ் பண்ணுறாங்க? யார் அந்த எக்ஸாமுக்கு தேவையான சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அண்ட் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டெஸ்ட் பேஜ், இந்த 5ஐயுமே யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக மத்திய மாநில அரசுக்கு வந்து வேலைக்கு அமர்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பிஜிடெரிப் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பிஜிடெரிப் எக்ஸாமை நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் எல்லாமே காண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷனுக்கு எடுப்பாங்க. அப்படி இல்லை நான் வந்து படிக்கவே மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேஜரை பொறுத்த மட்டும் மேஜரை மட்டும் படித்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பாஸ் பண்ண போகிறது கிடையாது. மேஜர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சைக்காலஜி, கல்வி உளவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள், இந்த 3ஐயுமே படித்தா மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்க முடியும். அப்போ டெஸ்ட் பேஜ் வந்து பிஜிடெரிப் எக்ஸாமுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ்? நார்மலாகவே வந்து ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 10th 12th படிக்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரு கொஸ்டினை படிப்போம், அதை எழுதி பார்க்கும்போது ஏதாவது சம் மிஸ்டேக் இருக்கும், மறுபடியும் ரிப்பீட்டடாக எழுதி பார்க்கும்போது அது நம்ம பர்ஃபெக்டாக எழுதுவோம். அதே மாதிரி தான் போட்டித் தேர்வு. போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் ஒரு சிலபஸ் இருக்குது அப்படின்னா அந்த சிலபஸை சார்ந்து கொஸ்டின் எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்பாங்க. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். சேம் டைம் வந்து ஒரு டாப்பிக்கை படிக்கும் அப்படின்னா இதில் இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து திங்க் பண்ண முடியாது. ஆனால் அந்த டாப்பிக்கில் இருந்து நமக்கு அந்த படிச்சிருப்போம், நல்லாவே தெரியும், ஆனால் நம்மளை குழம்ப விட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து போட்டித் தேர்வு. சேம் டைம் வந்து டீச்சிங் ஃபீல்டை பொறுத்த மட்டும் மற்ற ஜாப் மாதிரி இந்த டீச்சிங் ஜாப் வந்து கிடையாது. மற்ற ஜாப் என்ன, இப்போ ஒரு போலீஸாக இருக்கட்டும், ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எக்ஸெட்ரா, இது எல்லாமே வந்து நம்ம ஆஃபீஸ் போவோம், சம்திங் ஒரு ஒர்க் இருக்கும், அதை யாருக்கிட்டையாவது நம்ம கேட்டு நம்ம வந்து அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனால் டீச்சிங் ஃபீல்டை பொறுத்த மட்டும் நம்ம அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கிளாஸில் ஒரு லெசனை எப்படி டீச் பண்ணணும், ஸ்டூடெண்ட்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அப்படி இருக்கும்போது வரக்கூடிய பிஜிடெரிப் எக்ஸாமுக்கு நம்ம அகாடமி சார்பாக டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம தனியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நியூ சிலபஸில் ஒரு யூனிட்டில் என்னென்ன டாபிக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டெஸ்ட் பேஜ் எல்லாமே காண்டக்ட் பண்ண போகிறோம். சேம் டைம் இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், அதை நீங்கள் லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள்
நான் படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நீங்கள் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், டெஸ்ட் ப்ராக்டிஸும் பண்ணுறேன் அப்படின்னா ஈஸியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், எவ்வளவோ பேர் ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க, ஆனால் எல்லாருமே வந்து பாஸ் பண்ணல. அப்போ யார் பாஸ் பண்ணுறாங்க? யாரெல்லாம் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து ரிப்பீட்டடாக பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்க. சம்திங் ஏதோ ஒரு ஜாபுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பிஜி டைப் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா தயவு செய்து டெஸ்ட் பேஜ் வந்து போட்டு பாருங்கள். இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம அகாடமியில் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. எங்கே வேணால் நீங்கள் டெஸ்ட் பேஜ் போட்டு பாருங்கள், ஆனால் படித்ததை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சேம் டைம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது சிலபஸ் பார்க்கணும். சிலபஸ் பார்க்கும்போது மட்டும்தான் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா சிலபஸில் கிடைக்கும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா முந்தைய வருட வினாத்தாள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை பார்க்கும்போது மட்டும்தான் 2019 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, நமக்கு ஏதாவது சம்திங் தெரியுதா, வரக்கூடிய எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். மூணாவது, நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், எக்ஸெட்ரா. அதையெல்லாம் தாண்டி பேசிக்கான அடிப்படை தகவல் நமக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நிறைய பேர் டிகிரி லெவல் அப்படின்னா டிகிரி லெவல் புக்கை மட்டும் படித்தா போதும், பேசிக் வந்து படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. டிகிரி லெவலாக இருந்தால் கூட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அதே மாதிரி நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், நானுமே படிக்கணுமா அப்படின்னா நீங்களுமே கண்டிப்பாக படிக்கணும். ஏன் படிக்கணும்? நீங்கள் இப்போ வரைக்குமே வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் ஒரு லெசன் டீச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ½ ஹவரோ 1 ஹவருக்கோ முன்னக்கூட்டி அந்த லெசனை லிசன் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிவிட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் வந்து அந்த கிளாஸில் போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. இது வந்து டீச்சிங் மெத்தடு. ஆனால் போட்டித் தேர்வு அப்படின்னு வரும்போது அந்த லெசனை நல்லா இன்டெப்த்தாக படிக்கணும். ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற மாதிரி படிக்கும்போது மட்டும்தான் போட்டித் தேர்வில் பேசிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும்போது ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து யூஜி, பிஜி, ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே படிக்கும்போது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக தரவாக படிக்க முடியும். அதை விட்டுட்டு நான் வந்து பிஜிடிஆர்பி, நான் வந்து பிஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன், அதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கு மட்டும்தான் படிப்பேன், பர்டிகுலராக இந்த அகாடமி புக்கை தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் எப்போதுமே வந்து முடிவு பண்ணக்கூடாது. எப்போதுமே வந்து போட்டித் தேர்வு பொறுத்த மட்டும் பர்டிகுலரான புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே வந்து எப்போதுமே சொல்ல போகிறதும் கிடையாது. ஏன்னா பர்டிகுலராக நான் இதில் இருந்தால் கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னா எல்லாருமே அந்த புக்கு படிக்க போகிறாங்க, எல்லாருமே பாஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் போட்டித் தேர்வு பொறுத்த மட்டும் அப்படி எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாப்பிக்ல இருந்து எங்க இருந்து வேணா எப்படி வேணா கொஸ்டின் கேட்பாங்க. அது மாதிரி தான் பிஜிடிஆர்பி. ஓகே, அப்போ நிறைய பேர் இப்போவும் கால் பண்ணி கேட்பாங்க, சார் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், போன வருஷம் படித்தேன், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணல, இந்த வருஷமும் படிக்கேன், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணல, ஏன் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தைங்க இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் தனியாக படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்க டைம் இல்லை, ஆனால் படிக்க டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நார்மலாகவே வந்து இந்த உலகத்தில் எல்லாருக்குமே 24 ஹவர் தான். அந்த 24 ஹவரை யார் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ஈஸியாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 24 ஹவர் இருக்குது. அந்த 24 ஹவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஸிலாம் கிடையாது, நானுமே பிஸி கிடையாது. ஆனால் அந்த 24 ஹவரில் ஒரு 1 ஹவர் ஒரு டாபிக் படிக்கமா, அடுத்து 1 ஹவரில் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோமா, இதுதான் வந்து சக்ஸஸ்ஃபுல். இதை விட்டுட்டு நான் வந்து படிப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா போன வருஷம் நம்ம என்ன தவறு பண்ணணுமோ அந்த தவறை இந்த வருஷம் பண்ணாமல் கிளியராக இருக்கமா, அதுதான் வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல். அப்படி இருக்கும்போது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து போன வருஷம் பண்ண மிஸ்டேக்கை இந்த வருஷம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி புதுசாக படிக்க வரவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்காம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்க. ஏன்னா இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா அது அப்படி இது இப்படி இது பண்ணுங்க இது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கிளியராக சொல்லுவாங்க. அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி பாஸ் பண்ணிடலாம். ஆனால் அட்டம்ப்டே கொடுக்காதவன்,
அந்த எக்ஸாமை பற்றி தெரியாதவன், ஆல்ரெடி ஃபெயில் ஆனவன், இவங்ககிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஒன்னால இது முடியாது, 5 வருஷம் படிக்கணும், 10 வருஷம் படிக்கணும், சிலபஸ் மாறி போச்சு, இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், 5 லட்சம் பேர் போட்டி போடுவாங்க, நீ ஆல்ரெடி இப்போ வேலை பார்த்துட்டு இருக்க, 5000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருக்க, இந்த 5000 ரூபாய் அப்படியே கண்டினியூ பண்ணி இதை விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளை குழப்பி விட்டுருவாங்க. புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க கொடுத்து பாஸ் பண்ணி வேலையில் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்கள் கேட்கும்போது ஈஸியாக வந்து ஒரு நல்ல ஐடியா கொடுப்பாங்க. ஓகே, சேம் டைம் டெஸ்ட் பேஜ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ஸ், அதாவது பிஜி டெரிப் எக்ஸாமை பொறுத்த மட்டும் 3 மணி நேரம் இருக்குது. இந்த 3 மணி நேரத்தில் 150 வினாக்கள் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அதாவது டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை. இந்த 150 வினாக்களுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஒவ்வொரு வினாக்களுமே வந்து உங்களுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்க. அப்படி பார்க்கும்போது 110 வினாக்கள் முதன்மை பாடம், அதாவது மேஜர், 30 வினாக்கள் கல்வி உளவியல், 10 வினாக்கள் ஜிகே. இதையெல்லாம் தாண்டி மேஜரை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி படித்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே யாருமே சொல்ல முடியாது. அப்படி யாருமே வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கலை. ஆனால் மேஜரை வந்து நான் நல்லா படிப்பேன், முடிஞ்ச அளவுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன். ஆனால் சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே இந்த 40 மார்க்கில் 40க்கு ஒரு 35+ நான் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு படிக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலையில் டீச்சராக பணியில்லாமல் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எனக்கு டைமே இல்லை, நான் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு டாப்பிக்கில் எப்படி கொஸ்டின் கேட்காங்க, நம்ம இந்த டாபிக் படிச்சிருக்கோம், நமக்கு ஏன் ஆன்சர் பண்ண முடியலை, நமக்கு ஏன் மார்க் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, டிக்ரீஸ் ஆகுது, கொஸ்டின் வந்து என்ன ஃபார்மேட்டில் கேட்காங்க, ஒரு ஈஸியான கொஸ்டினை நம்ம எப்படி அட்டன் பண்ணணும், ஒரு டஃப்பான கொஸ்டினை நம்ம எப்படி அட்டன் பண்ணணும். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய எல்லா தேர்வுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கூற்றுக, பொறுத்துக, மேற்கோள்கள், டெபனிஷன் இந்த மாதிரிலாம் வினாக்கள் கேட்காங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினும் நமக்கு தெரியணும், ஆன்சரும் நமக்கு தெரியணும். இந்த ரெண்டுமே தெரிஞ்சால் மட்டும்தான் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டையுமே நம்மளால் ஒரு புரிஞ்சு ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் டெஸ்ட் பேஜ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நல்லாவே மார்க் எடுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்களுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது. நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த 3 ஹவரில் ஒவ்வொரு வினாக்களுமே வந்து நம்ம எவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா வந்து இருக்கும். அப்படி இல்லை நான் வந்து படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா அந்த 3 ஹவரில் ஒவ்வொரு வினாவுக்குமே வந்து நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான அப்டேட்டுமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இப்போ நம்ம அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்ட் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸு இந்த மாதிரி எல்லா பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பேஜ் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பாடத்துக்குமே வந்து தனித்தனியாக இருக்குது. ஏன்னா சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே, தமிழ் தகுதி தேர்வு இது எல்லாமே வந்து காமனாக எல்லாருக்குமே வந்து பொதுவானது. மேஜர் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ மேஜருக்குன்னு சொல்லி தனித்தனி பேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னா பாரதியார் பேஜர், மேக்ஸ் அப்படின்னா ராமானுஜம் பேஜ், பிசிக்ஸ் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் பேஜ், அதே மாதிரி எக்கனாமிக் அப்படின்னா நரசிம்ம ராவ் பேஜ், ஹிஸ்ட்ரி அப்படின்னா பகத்சிங் பேஜ். இந்த மாதிரி தனித்தனி பேஜ் இருக்கு. இந்த பேஜில் உங்களுடைய பாடம் சம்மந்தப்பட்ட எல்லா டெஸ்ட்டுமே வந்து சிலபஸ் வைஸ் வந்து நடத்துவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட்டு, சைக்காலஜி டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர், ஜிகே டெஸ்ட்டு அண்ட் மேஜர் டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே வந்து ஷெடியூல் கொடுத்து அந்த ஷெடியூல் படி சிலபஸ் படி வந்து நடத்துவோம். அதை 1 by 1 வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் நீங்கள் முழுமையாக ஃபீல் பண்ணுவீங்க. டெஸ்ட் பேஜே போட்டு பார்க்கல அப்படின்னா சும்மா எப்போதும் போல் நம்ம ஒரு லெசனை எப்படி ரீட் பண்ணுவோமோ ரீட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து போவோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா இந்த டாபிக் படித்தோம், இந்த கொஸ்டினுக்கு வந்து ஏன் நமக்கு ஆன்சர் தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபீல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போவே வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேஜ் வந்து போட்டு பாருங்கள். இந்த வீடியோ தொகுப்பை
பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், புதுசாக படிக்க வரக்கூடியவங்க எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் முழுமையாக வந்து நம்ம வந்து சக்ஸஸாக மாற முடியுமே தவிர சும்மா புக் எடுத்து ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அது அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து ரீட் பண்ணுவாங்க. பட் அப்ளை பண்ணிட்டு ப்ராப்பராக படித்து ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறங்களா எல்லாரும் தான் பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.